நோக்கி பார்க்க, அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசம் அடைய பண்ணுகிறவர். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா, உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சணியத்தின் சந்தோஷம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. இரட்சிப்பிலே எங்களை களிகூற பண்ணுகிறவரே, இரட்சிப்பிலே எங்களை களிகூற பண்ணுகிறவரே, ஆவியானவரே, இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், 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 நல்லவர். உன்னதமான தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கலமானவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையானவர் மகிமைப்படுவீராக. நீர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, சீயோனுக்காய் எழுந்தருளுகிறவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் ஆராதனையில், இந்த கூடுகையில் தேவன் எழுந்தருளுவீராக, தேவன் மகிமைப்படுவீராக. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளியிறங்கமாகட்டும். ஆவியானவர்கள் நடுவிலே இந்த காலையில் மகிமையான காரியங்களை, மகத்துவமான கிரியைகளை நடப்பிப்பீராக, நடப்பிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. நீங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. தேவன் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமை உமக்கே, மாட்சிமை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ, தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி தேவிட்டாத பாக்கிய. பாடுகள். மகிமை, 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மாறா என் நேசருக்கே. மகிமை, மகிமை, மாறா என் நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா. பாடும். கல்வாரி திரும்பிடமே,
கல்வாரி திருபீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருபீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமை. பாடுங்கள். மகிமை 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 மாட்சிமை மாறா. ஹல்லேலூயா. மாட்சிமை கேட்கலாமா? ஈசோப்பினால் கழுவும், ஈசோப்பினால் கழுவும், இன்றே சுத்தமாவோ, ஈசோப்பினால் கழுவும், இன்றே. ஆமே. உறைவின்றி பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினா, உறைவின்றி பனி போல வெண்மையாவோம் ஐயா உங்க திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை. விருப்பத்தோடு சொல்லுங்கள். மகிமை மாட்சிமை மாறா. பாடுங்க. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள், அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள். ஹல்லேலூயா. எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ, எப்போதும் திரு ஏங்கி. மகிமை மகிமை மாட்சிமை மாறா. இயேசுவே மகிமை மாட்சிமை. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய். ஆமென். உலகத்தில் உமக்காக சுடர் விடுவோம் ஆண்டவரே. ஆமென். ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டி எறிய விடும், ஆனந்த தைலத்தால் என்னை அனல் மூட்டி. பாடுங்கள். மகிமையே மகிமை மாட்சிமையே சருக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா. என்னை சருக்கே மகிமை மாட்சிமை. பாடுகள். தூபமாய் நறுமணமாய், தூபமாய் நறுமணமாய் துதிகளை கேளுங்க கேளுங்க. தூபமாய் தூபமாய். ஹல்லேலூயா. என்னாலும் எப்போது, என்னாலும் எப்போது எல்லா ஜபத்தோடு ஆவியில் உண்மையாய் ஆண்டவரே என்னாலும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுங்கள். மகிமை மகிமை
மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மாட்சிமை மாறா மகிமையே மகிமையே மாட்சிமையே மாறா என் நேசருக்கே. ஹalleluya மாறா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆஹா ஆஹா ஆமென். ஆஹா ஹalleluya. ஆஹா ஹalleluya ஹalleluya ஆமென். நல்ல கரங்களை தட்டி நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து ஆமென் நமக்காய் யாவையும் செய்து முடிக்க நம் நடுவில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறதற்காக அவருடைய செட்டையின் மறைவில் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நன்றியோடு என்னை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த சமூகத்தில் உட்கார வைத்ததற்காக நன்றி. உம்மை நோக்கி பார்க்க வைத்ததற்காக நன்றி. நிச்சயமாய் நிச்சயமாய் என்னை வெறுமையாய் நீர் திருப்பி அனுப்ப மாட்டி என்னோடு பேசுவீர், எனக்காக பேசுவீர். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஒவ்வொரு நாள் ஜெபங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவரை நாங்கள் கூடி வரும்படி தேவன் பாராட்டின உடைய மிகுந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நீரே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. உடைய மகிமையான பிரசனம் எங்களை மூடட்டும். ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தேவ ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி நீர் எங்கள் வாழ்க்கையில் ஊழியம் செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவர் வேண்டிய வார்த்தைகளை கத்திருந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுவீராக. அடியார்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துவீராக. ஆண்டவரை, இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்களை அங்கீகரித்து எங்கள் ஆராதனை கர்த்தர் அங்கீகரியும். ஆண்டவரை, நீர் அழைத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேரட்டும். எல்லா தடைகளையும் மாற்றும். எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலப்படுத்தி தாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல இந்த பிரசனத்திலே கழிவுற கிருபை செய்யும். ஏறெடுக்கிற ஜபங்கள் எல்லாம் பதில்களாய் வரட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சபைக்கு கர்த்தர் முழங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக மகிமை விளங்கும் நாட்கள் இதுவே. அமர்ந்து காத்திருப்பே, கர்த்தர் மகிமையை கண்டு சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமை விளங்கும் நாட்கள் இது. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட விசுவாசத்தோட ஹல்லேலூயா பாடும். மகிமை விளங்கும், மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர். பாடுகள். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை. ஒரு விஷயம் கூட. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை. கண்ணீர் வடித்த நாட்கள், கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்படுமே. கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்கள்
மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு மகிமையின் ராஜனே, மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையே. நல்ல கை, சின்ன பிள்ளைங்களை நல்ல கை தட்டி பாடுங்க. சின்ன பிள்ளைங்களை கை தட்டுங்க. அவர் மகிமையே. ஒரு விசை கூட அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை. அல்லேலூயா. அமர்ந்து அமர்ந்து காத்திருப்பேன். அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் ஆமென் இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் அல்லேலூயா. பாடுங்கள். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன். மூடிய வாசல் திறந்திடும், மூடிய வாசல் திறந்திடுமே. முன்னே பாதை தோன்றிடுமே. முடியாது என்ற சொற்கள் எல்லாம் முடிந்ததே என்று விசுவாசத்தோடு மூடிய வாசல், மூடிய எனக்கு முன்பாய் வழியை திறக்கிறவர், ஆமென் பாதையை தோன்ற பண்ணுகிறவர் என்ற சொற்கள் எல்லாம் முடிந்ததே என்று மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையே. பாடுகிறது போலவே ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையும் உம்முடைய மகிமை காண வச்சிருக்கப்பா. அல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன். இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு காரியத்திற்காக காத்திருக்கிற உள்ளத்தின் வாழ்க்கையில மகிமை விளங்கட்டும். ஆமென். இருள்கள் மாறட்டும், கர்த்தரை அறியட்டும். ஆமென். பாடுமா. இருள்கள் எல்லாம் மாறிடுமே, இருள்கள் எல்லாம் மாறிடுமே. கர்த்தர் என்னில் உதிப்பாரே. என் மேல் உதிக்கும் மகிமை கண்டு ஜனங்கள் அவரை அறிவாரே. இருள்கள் எல்லாம் ஆமென் என் மேல் உதிப்பார். ஆமென். என் மேல் உதிக்கும் மகிமை கண்டு சொல்லுங்க. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள், மகிமையின் ராஜனின் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். பார்க்க வச்சிருங்கப்பா. அமர்ந்து அல்லேலூயா. அப்படி நமக்கு ஜெயம் தருகிற தேவனை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கொடுக்கும் தேவன், ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும். ஹல்லேலூயா. பாடுவன் நீதி கரத்தினார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரை என் பலன், கர்த்தரை என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரை என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும். ஹல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம். சில யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். ஜெயம் கொடுக்கும். க்ளோரிஃபை, உயர்த்துகிறோம் நாமத்தை. ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம். என்னை காப்பவர், என்னை ஆமே இல்லையே. நம்மை காப்பவர், ஜெயம் கொடுக்கும் தேவன், ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு. சொல்லும் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவனை விடுவிக்கிற தேவன் அவர். ஆமென், ஆமென், ஆமென். பலவான் கைக்கு தப்புவிக்கிறவர் அவரே, கொள்ளையிடுகிறவன் கைக்கு தப்புவிக்கிறவர் அவரே. அவருக்கு இணையானவர் ஒருவரும் இல்லை என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் முழு பலத்தோட, முழு பலத்தோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்மேல் நினைவாயிருந்து நடத்துகிற ஆண்டவர். ஆமென். அவரே என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை எல்லா பலவான் கைக்கும் தப்பு வைக்கிறவர், கொள்ளையிடுகிறவருடைய கைக்கு தப்பு வைக்கிறவர். இந்த வல்லமைக்கு நிகராய் வேறொரு வல்லமை இல்லைன்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவா இருக்கிறவர். என் கூட சேர்ந்து இந்த பாடல ஒரு ஜபத்தோட பாடுமா. சிறுமையும் எளிமையும், சிறுமையும் எளிமையும் மான என்மே நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே. ஹல்லேலூயா. பாடுங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். விரும்பி கேளுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் அசையாதபடிக்கு, நான் அலைந்து போகாதபடிக்கு என் பலனே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. எங்கள் பலனும் நீரே. ஹல்லேலூயா. பாடுமா. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பா,
தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்தி. பாடுகள் கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு தஞ்சமே நீங்க தான்ப்பா. நான் நிக்கணும்னா நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இல்லைன்னா இந்த கொடியில ஒண்ணுமே இல்லப்பா. ஹல்லேலூயா. என் பலனும் கோட்டையும் நீரே உம்மை. ஓ என் பலனே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கு. பாடு. உலர்ந்த என் எலும்புகள் உலர்ந்த என் எலும்புகள். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த காலை நேரத்துல தேவா உம் பலன் தான். ஆமென். ஒரு விண்ணப்பமா கேளுங்க பார்க்கலாம். உலர்ந்த என் எலும்புகள் இயேசுவே தேவா பலன் தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தாவே கர்த்தாவே. கேளுங்க உண்மையா. என் கால்களை உம்மிலே ஸ்திரப்படுத்து. கண்மலை மேல் வீட்டை கட்டினது போல என் வாழ்க்கை ஸ்திரப்படட்டும் ஆண்டவரே. நீர் என் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், எல்லாவற்றிலும் ஸ்திரப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. என் பலனும் நீ ஸ்திரப்படுவதாக அலையாதபடிக்கு அசையாதபடிக்கு கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல ஸ்திரப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கர்த்தாவே கர்த்தாவே. ஆமென். என் கால்களை ஸ்திரப்படுத்து கர்த்தாவே. நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்து. என் நலனோ கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே. எங்கள் பலனோ. ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை பார்த்து கண்மலையே கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டி என்னை அசைவுற. என் ஆத்துமா உம்மை நோக்கி என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது விசுவாசத்தோடு என் ஆத்துமா. இதோ மகிமையின் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. சொல்ல எக்காலத்திலும் நம்பிடுவேன். எக்காலத்திலும் நம்பி நிற்கிறோம். இதயத்தையும் இந்த காலை நேரத்தில் நம்பி வந்திருக்கிற உள்ளங்களுக்காக என் தேவன் எழுந்தருளுவீராக. ஓ தலைகளை உயர்த்துங்கள். இதோ ராஜா வருகிறார். ஆமென். அசைவர விட மாட்டார். விடமாட்டி
என்னையே சொல்லுங்க, அசைவுற விட மாட்டேன், அசைவுற. ஆமென். என்னை ஸ்திரப்படுத்துவா. சொல்லுவீங்களே, நாத்துமாவை நோக்கி, நாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற எனக்காக கர்த்தர் மகிமையா இருப்பார் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் முழு பலத்தோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ எனக்காய் எழுந்தருளுகிறவர், எனக்காய் மகிமையாய் எழுந்தருளுவார்னு விசுவாசிக்கிறவன். Thank you Jesus, thank you Jesus. என் ரட்சிப்பு அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் அசைக்கப்படுவது இல்லை. அவரை எனக்கு மகிமையும் கேடகமாய் இருக்கிறவர், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. என்னை கர்த்தர் ஒரே நடத்தி என் கால்களை அவர் ஸ்திரப்படுத்துவார், நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அவரே எனக்கு மகிமையான கிரீடமாக இருப்பார். ஆமென். இந்த காலையில் ஒரு வார்த்தை ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். ஏசாயா 28வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே ஆமென், தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? தமது ஜனத்தில் மீதியானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுக்கு எப்படி அவர் மாறுவாராம்? மகிமையான கிரீடமாய். அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அவர் மகிமையான கிரீடமாக, அந்த கிரீடம் மகிமையாய் நம்ம மேலே வரும்போது நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாய் மாறிக்கொண்டே இருக்கும், நம்முடைய வாழ்க்கை அழகாய் மாறிக்கொண்டே இருக்கும். அலங்கோலமான வாழ்க்கையெல்லாம் அழகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தபோது ஆவியானவர் அசைவாடி ஆமென் கர்த்தர் அந்த ஒழுங்கின்மை வெறுமையை அழகாக்கினது போல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது என் வாழ்க்கை அழகாகும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெங்க ஒழுங்கின்மை, எங்கெங்க வெறுமை, ஹல்லேலூயா, எங்கெங்க சத்துரு புகுந்து ஆமாம் எல்லாத்தையும் குலைத்து போட்டானோ, பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாகிறதற்கு காரணம் சத்துரு வந்து விழத்தள்ளப்பட்ட சத்துரு ஆமாம் எல்லாத்தையும் ஒழுங்கின்மை ஆக்கினான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மகிமை உதித்த போது ஆமாம் ஒழுங்கின்மை எல்லாம் கர்த்தர் அழகாய் மாட்டுகிறார். யாருக்கு இதை செய்கிறார் என்றால் எல்லா ஜனத்துக்கும் செய்கிறேன்னு சொல்லலை, தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு. ஆமாம். இப்போ என் கேள்வி, நம்ம அவர் ஜனமாக இருக்கிறோமா மீதியான ஜனமாக இருக்கிறோமா? அப்போ மீதியான ஜனம் யார்? மீதியான ஜனம் யார் என்றால் செப்பனியா 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அதாவது இந்த கூட்டம் 2 நினைவு கொண்ட கூட்டம் கிடையாது, இந்த கூட்டம் ஒரே நினைவு தான். அந்த நினைவு கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிற நினைவு. அதாவது எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கை இந்த கூட்டத்துக்கு என்ன ஆகாது தெரியுமா? அசையாது. ஹல்லேலூயா. ஆமாம், அசையாத நம்பிக்கையுடைய கூட்டம் இது. ஆமாம், இந்த கூட்டத்திற்காய் உதவுகிறதற்கு இந்த பூமியில் அநேகர் இருப்பார்களான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் எப்படி ஆட் பண்ணி சொல்கிறாருன்னா சிறுமையும் எளிமையும். சிறுமையும் எளிமையுமான கூட்டம்னா பணம் இல்லாத கூட்டம் மட்டும் அப்படி இல்லை, அதில் வசதி இல்லாத கூட்டம் அப்படி இல்லை. சிறுமையும் எளிமையுமான கூட்டம்னா அவங்களுக்கு இந்த பூமியில் அனுகூலமாக யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, யாரும் நிற்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் பதில் வரும், ஒரே ஒருவர் தான் சார்ந்து கொண்டிருப்பார்கள், அது கர்த்தரை மட்டுமே.
ஹல்லேலூயா. அவங்க பாடுற பாட்டுல ஒண்ணுதான், என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் என் கண்களை ஏறெடுப்பே, உம்முகம் நோக்கிடுவே, நான் பாடு. கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனால் அணையும் என்று, அணையும் என்று நான் எண்ணிய கிளி. நம்பிக்கையோட சொல்ல, கிழக்கும் மேற்கும், கிழக்கும். அவங்களுக்கு இந்த திசைகள் அல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு திசை தான். ஹல்லேலூயா. அணையும் என்று நான் எண்ணிய அந்த சிறுமை எளிமையான கூட்ட கரத்தை உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஆமை இந்த மீதியான கூட்டத்திற்கு கர்த்தர் மகிமையான கிரீடமாய் எழும்புவார். என் கண்களை ஏறெடுப்பே, லோரபஷகதலரிகதலரா. ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஒரே ஒரு திசை மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. அது கிழக்கும் அல்ல, அது மேற்கும் அல்ல, அது வடக்கும் அல்ல, அது தெற்கும் அல்ல. பரத்திலிருந்து தான் எனக்கான நன்மை வரும் என்று நம்புறவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு எது கவலை வராது தெரியுமா? இந்த 4 திசை அடைச்சா கவலை வராது. எனக்கு இந்த பக்கங்கள் அடைக்கப்பட்டு கவலை வருதுன்னா அந்த கூட்டத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த மீதியான கூட்டத்துக்கு இந்த 4 பக்கமும் அடைக்கப்பட்ட அது அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. அவங்களுக்கு எது ஃபீல் ஆகும் தெரியுமா? மேல அடைக்கப்பட்டாதான் ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு 7 மடங்கு அக்கினி ஃபீல் ஆகாது. ஆமா, அங்கிருந்து எனக்கு பதில் வரலன்னா தான் ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. ஆமா, காரணம் இவர்களுக்கு நம்பிக்கை ஒரே ஒன்று மேல மட்டும்தான், கர்த்தரின் நாமத்தின் மேல. ஹல்லேலூயா. ஆமா, இப்படி நம்பிக்கை உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் தான், அவனின் நாமத்தை வாஞ்சையா இருக்கிறபடியா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் மீதியான கூட்டம். என்ன வந்தாலும் இந்த கூட்டத்திற்காய் கூட நிற்கிறதுக்கு இந்த பூமியில் அநேகர் உண்டான்னு கேட்டா இல்லை. எங்கள் அப்பா அதுக்காக ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த மீதிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, இந்த டீ குடிக்கும்போது டீ எல்லாருக்குமே பிரியம், அப்படி தானே? ஆமாம், நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் பிரியங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் டீ கடை. இல்லை, தடுக்கி விழுந்த முன்னாடி ஹோட்டல் மட்டும்தான் உண்டு, இப்போ டீ கடை தான் ஃபேமஸ். அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற டீ கடைகள்லாம் பயங்கர கொண்டாட்டம். ஏன்னா இங்கே வரக்கூடிய பாதியும் முடிஞ்சதும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை மூடி வச்ச ஹோட்டல்லாம் இப்போ திறக்கிறாங்க. ஏன்னா ஃபுல் காஸ்பல் நாகர்கோவில் பீப்புள் வராங்க அப்படின்றது. டீ கடை இல்லை, டீ ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஃபுட்டே டீ தான். டீ குடிக்கிறது எத்தனை பேர் பாயசம் மாதிரி வலிச்சு குடிப்பீங்க? குடிப்போமா? இல்லை, கடைசியில் கொஞ்சம் மீதி இருக்கும்ல. ஆமா, பாயசம் அப்படி கிடையாது. முடிச்சாலும் நமக்கு அப்படி முடிச்சாதான். ஆனால் டீ யாரும் ஐயோ எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் எப்போவுமே அந்த கடைசியில் கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை மனைவிக்கு கூட வேண்டாம். புருஷன் வச்ச மீதியை தான் நான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த டீயில் மீதி மனைவி குடிப்பாங்க, வேணா மூஞ்சில் ஊற்றுவாங்க, தவிர அவன் குடிக்க மாட்டாங்க. இது யாருக்கும் பிடிக்காது. இதை என்ன சொல்லுவாங்க, மண்டின்னு சொல்லுவாங்களா? ஆமாம், மண்டி. இது வெளியே, இதுதான் மீதி. இது யாருக்கும் தேவைப்படாது, இது யாரும் விரும்ப மாட்டாங்க, இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததுதான். இதற்காய் நிற்கிறதற்கு யாரும் இல்லை. ஆனா இந்த கூட்டத்திற்காய் நிற்கிற ஒருவர் தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, இப்படி மீதியா எண்ணப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காய் பதில் செய்கிற ஒருவர் பரத்தில் உண்டு என்பதை மறந்து விடாதே.
ஹல்லேலூயா. என்னை அவங்க வேண்டான்னு தூக்கி எறிகிறாங்க, என்னை அவங்க பார்க்கறது இல்லை, என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆமென். இப்படி உங்களை மாற்றி இருக்கிறாருன்னா நீங்க தான் அந்த மீதியான கூட்டம். ஆமென். இந்த மீதியான கூட்டத்துக்காக தான் அவர் சொல்றார், நான் மகிமையான கிரீடமாய் உனக்கு இருப்பேன், நான் மகிமையான கிரீடமாக இருப்பேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் என்ன மீதியாய் கர்த்தர் வச்சிருக்கிறதற்காக? ஸ்தோத்திரம் சொல்றவங்க இப்ப 2 கரத்தை உயர்த்தி, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் பாடுக, கிழக்கு மேற்கும், கிழக்கும் மேற்கும், வடக்கும் தெற்கும், அணையும் என்று நான் எண்ணியாக்கிறி. சொல்லுங்க, கிழக்கு மேற்கும். மீதியான கூட்டமே, உனக்கு இந்த வாசல் அடைபடாது. அவன் யாக்கோபின் கண்கள் ஏறெடுத்து பார்த்த போது வானம் திறக்கப்பட்டு ஏணி வைக்கப்பட்டிருந்தது போல உனக்கு முன்பா என் கண்களை ஏறெடுப்பேன். உன் குடும்பத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு முன்னாடி இருக்கிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், உன் எல்லா இடத்திலும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்காய் வாசல் திறந்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து நிற்கிற உனக்கா கைகளை உயர்த்திடுவே, உங்க முகம் நோக்கிடுவே. ஆமென். இந்த மீதியான கூட்டத்துக்கு கர்த்தர் மகிமையான கிரீடமா? எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு கர்த்தர் மகிமையான கிரீடமா? யாரும் இந்த கூட்டம் கர்த்தரை மட்டும் 2 நினைவுகள் கூட்டம் இல்ல, இது ஒரே நினைவு. என்ன வந்தாலும் எப்ப 1 மடங்கு அல்ல 7 மடங்கு அக்கினியினால இந்த நம்பிக்கை வச்சதுதான். கர்த்தர் மேல மாத்திரம் தான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை வைக்கிற கூட்டம் மட்டுமல்ல, இதுல நம்ம ஆமென் சொல்லுவோம். அடுத்து அந்த கூட்டத்தை குறித்து கீழே அடுத்து சொல்றாரு பாருங்க, 13வது வசனத்துல, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் வாசிங்க, அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயன்படுத்துவார் இல்லாமல் பூசித்து படுத்து. இந்த மீதியானவர்கள் யாரு தெரியுமா? நம்புறவங்க மட்டும் கிடையாது. அடுத்து வருது பாருங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க. இந்த ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது. அடுத்து என்ன இருக்காது? பொய் இருக்காது. அடுத்து என்ன இருக்காது? வஞ்சக நாவு இருக்காது. ஹல்லேலூயா. ஆமா, இப்போ கொஞ்சம் இடிக்குதுல்ல. நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த 3 எங்ககிட்ட நிறையவே இருக்கு பாஸ்டர். தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபையா இறங்குவார், மகிமையை வெளிப்படுவார், எல்லாம் ரைட். ஆனா ஆண்டவரை ஒரு காரியத்தில் மறந்துட, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அநீதிக்கு ஆண்டவர் துணை நிற்கவே மாட்டார். எந்த ஒரு காரியத்துக்கு நான் கர்த்தரை நோக்கி இருக்கும் போதும், ஒரு தேவ பிள்ளை உங்கள் பக்கத்தில் அநீதியை வைத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு இறங்குங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் என்னதான் பதில் தருவார் தெரியுமா? என்ன விடு, நான் போகட்டும். அப்படிதான் சொல்லுவார். என்ன விடு, நான் போகட்டும். அநீதியை வைத்துக்கொண்டு நான் என்ன அழுதாலும், யாக்கோபு அழுது கெஞ்சுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்னா, என்ன விடு, நான் போகட்டும், என்ன விடுன்றார். என்ன விடு. அவன் விடாத பிடிச்சு நிற்கிறான். அப்போ ஆண்டவர் எங்க கிரியை செய்ய தொடங்குறாருன்னா, பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தொடங்குறாரு. உன் பேர் என்ன? உன் பேர் நீ யாரு? உன் பேர் என்ன? அப்போ எங்க இருந்து தொடங்குறாருன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்குறாரு. ஏன்னா யாக்கோபு இப்ப என்ன கேட்டு பிடிச்சிட்டு நிற்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக மாட்டேன். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா அவர் நீதியாய் தான் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதியாய் ஆசீர்வதிப்பார். உண்மையில் மகிமை உதிக்கும், மாற்றம் இல்லை. ஆனா மகிமை உதிக்கணும்னா, மகிமையின் ராஜா பிரவேசிக்கணும்னா உன் கூடாரம் நீதியா இருந்திருக்கணும். ஹல்லேலூயா.
நீதியாய். காரணம், அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு பக்கம் பரிசுத்தம் உள்ளவர், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நான் அநியாயத்துக்கு மேல அநியாயம் செஞ்சுட்டு, வஞ்சகமுடையவனா இருந்து விட்டு, பொய் பேசுகிறவனா இருந்துட்டு, கர்த்தாவே கார்கள் மூடி இருக்குது, உங்க மகிமை மேல உதிக்கட்டும் 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 நான் சொல்லி கொண்டிருப்பேன்னா நான் சொல்லலாமே தவிர என்னால பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்ல, என்ன விடு, நான் போகட்டும் அப்படிதான் சொல்ல, என்ன விடு, என்ன விடு. எவ்வளோ சைலண்ட் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஆமேன் ஆமேன் மீதியா ஆமேன் ஆமேன் இப்படி அநியாயம் செய்வது இல்லையா? சிஸ்டர், உங்களுக்கு தான் வார்த்தை. அநியாயத்தை நீங்களும் செய்யக்கூடாது. உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கட்டும், கர்த்தர் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக அநியாயங்கள், வீண் பழிகள், வஞ்சக நாவு உடைய காரியங்கள் உங்க லைஃப்ல இன்னைக்கு இருக்குதுன்னா, அதாவது உங்களுக்கு விரோதமா இப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னா, சிறுமையான கூட்டமே நீ கலங்காத. கர்த்தர் மகிமையான கிரீடமாய் உனக்கா எழுந்து அவர் நீதி செய்வார் உனக்காக. அதே நேரத்தில் நான் மீதியான கூட்டமா இருக்கும்போது என் லைஃப்ல இது இருந்துடக்கூடாது. அநியாயம் செய்கிறவனா நான் இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிறவனா இருக்கக்கூடாது, பொய் பேசுகிறவனா இருக்கக்கூடாது. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் என் லைஃப்ல இருந்துட கூடாது. காரணம், அவர் மகிமையை பிரவேசிக்க வரும்போது இந்த காரியங்கள் அவரை தடுத்துடக்கூடாது. போவாஸ் அதுல தான் உறுதியா இருக்கிறார். ரூத்துக்கு வந்து கேட்கிற, என் மேல் போர்வை விரியும். போர்வை விரிக்கிறதுக்கு போவாஸ் எவ்வளவு நேரம் தாங்க ஆகும்? பாதத்தில் அல்லவா அமர்ந்து இருக்கிறார். போர்வை விரிச்சு கைப்பிடிக்க வேண்டியதான யார் வந்து கேட்க போறா? ஆனா போவாஸ் பிரிக்கல. காரணம், ஒருத்தன் நாளைக்கு பிரச்சனையா வந்து நிற்பான். ஆமா, ஒரு நெருங்கின உறவு, என்னை விட ஒரு நெருங்கின உறவு உன் வாழ்க்கையில, ஆமா, இந்த காரியத்தை வைத்து போராடுகிற ஒரு காரியம் இருக்குதுப்பா. அந்த காரியத்தை நான் சால்வ் பண்ணாம உன் காரியத்துல என்னால கை வைக்க முடியாதுன்றார். கோதுமை கொடுத்து விடுவார். கை பிடிக்கணுமா, மகிமை வெளிப்படணும்னா இந்த காரியம் சால்வ் ஆகாம என்னாலும் உன் லைஃப்ல இந்த காரியத்தை நடப்பிக்க முடியாது. அதனாலதான் அவ்வளோ கெஞ்சி பிரார்த்திக்கிறான், அழுது புலம்புகிறான் யாக்கோபு. ஆண்டவர் சொல்ல, என்ன விடுன்றார், என்ன விடு. ஆமா, நீ யாரு, நீ யாரு அப்படின்னு கேட்ட, நீ யாரு, உன் பேர் என்ன? அப்பதான் யாக்கோபு அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, அநீதிக்கு தேவன் துணை நிற்கிற தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 24வது சங்கீதத்துல, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்னு சொல்லுவதற்கு முன்பாக 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணை இடாமலும் இருக்கிறவனே. 5வது வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கூடாரத்துக்குள்ள மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க வருவான். சுத்தம் இல்லாம அநியாயம் செஞ்சுட்டு, இன்னொருத்தங்களுக்கு ஏமாற்றி, இன்னொருத்தங்களை வேதனைப்படுத்திட்டு, என் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை இப்படி நான் புலம்புவேனே, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆவியானவர் இதை தான் இன்று காலையில் அதிகமாக இடைப்பட்டு கொண்டே இருந்தார். உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கட்டும், நீங்க யாருக்கு அநியாயம் செய்யாதீங்க. ஆமென். அது என்ன செய்யும் தெரியுமா? மகிமையை வெளிப்படுத்தணும் வருகிறவரை தடுக்கும். தடுக்கும். அவருக்கு செய்ய முடியாது. அவர் விரும்புவார், சீயோனே மகிமை வெளிப்படணும், நான் ஒன்று உதிப்பேன். அவர் விரும்பி வருகிறத நம்முடைய கிரியைகள் தடுத்துடக்கூடாது. இதில் ஒரு தேவ பிள்ளை கிளியரா இருக்கணும். எனவே தான் ஆமென். அண்ணன் ஒரு வார்த்தையை நேற்றுக்கு முந்தினத்து சொன்ன ஒரு வார்த்தை, அவன் இந்த நாட்கள் வந்து என்னுடையதை உருவாக்குகிறது, அது 2வது என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, நீங்க மகிமை வெளிப்படுத்துவேன்னு சொல்றீங்களே, அந்த மகிமை வெளிப்படுகிற பாத்திரவானா என்னை நீர் மாற்றுவீராக. அதை தடுத்துடக்கூடாது. ஒரு காரியத்தை நான் தேவ பிள்ளைகளுக்கு ஆணித்தரமா சொல்றேன், கர்த்தர் ஒண்ணு செய்ய நினைச்சதை யாருக்கும் தடுக்க, ஆனா நான் தடுக்கலாம். நான் தடுக்கலாம். கர்த்தர் ஒன்று செய்ய நினைத்ததை எந்த உறவுக்கோ, எந்த மனுஷனுக்கோ, எந்த சத்துருவுக்கோ தடுக்க முடியாது, ஆனா நான் தடுக்கலாம். என்னுடைய அசுத்தத்தினால, என்னுடைய கிரியைகளினால, என்னுடைய அநீதினால. ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நாளைக்கு உன் கூடாரத்தில் நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம்? பாளையத்தை
சுத்தம் பண்ணிரு. அப்ப அவர் வரக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணணும்? அசுத்தமா இருக்கணும். அவர் வர விரும்புறாரு, ஆனா சொல்றாரு நீ சுத்தமாக்கு அப்படின்றாரு. இப்போ நான் சுத்தமாக்கலன்னு அவர் என்ன பண்ண மாட்டாரு. ஆனா அவருடைய விருப்பம் என்ன? வரணும். அவருடைய விருப்பம் வரணும். ஆனா என்னுடைய செயல் அவரை வர விடாமல் தடுக்கிறது. ஆனா ஒரு காரியம், அவர் உங்களுக்குன்னு ஒண்ணு செய்யறத எந்த உறவானாலும் சரி தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய பலமானாலும் சரி தடுக்க முடியாது. ஆனா தேவ பிள்ளை எச்சரிப்பு, என்னால தடுக்க முடியும். நான் அநியாயம் செய்கிறவனா இருந்தா என் பக்கத்தில் அக்கிரமத்தை வச்சுட்டு, நான் என் பக்கத்தில் அநியாயத்தை வச்சுட்டு, நான் நல்ல மாதிரி சபைக்கு முன்னாடி அழுது ஆண்டவரே மகிமை மகிமை மகி, இது சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. ஆமென். மகிமை வெளிப்படுத்தும் என்று கேட்பதற்கு பதிலாய் இப்படி கேளுங்க, அந்த மகிமை வெளிப்படுகிற பாத்திரவானா என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? ஆமென். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையே. கர்த்தர் மாலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சொல்லுங்க, கர்த்தர் மலை மேல், கர்த்தர் மலை மேல் அவர் சமூகத்திலே, அவர் சமூகத்திலே சுத்தமான கைகள், சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன். சொல்ல, யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? இயேசுவின் நாமத்திலே யார் இந்த ராஜா? ராஜா, மகிமையின் ராஜா, மகிமை. உங்க பக்கத்துல நீதி இருக்குதுடா, எதை குறித்து கலங்காதீங்க. ஆமா, பேச வேண்டியவங்கள்ட்ட கர்த்தர் பேசுவார். உனக்காக லாபான் கிட்ட கர்த்தர் பேசுவார். தடுக்க வேண்டியதை கர்த்தர் தடுப்பார். ஆனா உங்க பக்கத்துல அநீதி இருக்குமானால் கர்த்தர் உங்க பக்கத்துல நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்து ஆராதிக்கிறதுக்கு முன்பாக, ஆண்டவரே, அவன் இந்த ஒரு மாதம் இப்படி வார்த்தையை கேட்டு இவ்வளோ பலனடைந்து அந்த மகிமை என் நிமித்தம் வராமல் போயிடுச்சுன்னா அவன் நான் இருந்து பிரயோஜனம் இல்லையே. கர்த்தருடைய ஆவியானவர் இதை தான் பாரப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ அழகாய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இவ்வளோ பேசியும் அவன் நான் மாறாமல் அந்த மகிமையை நான் தடுத்துருவேன். ஆனா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 5-10 நிமிடங்கள் ஒரு சுத்திகரிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் பக்கத்தில் ஏதாவது அநீதி இருந்தால், ஆமென், நான் மாற வேண்டியது இருக்குமானால் என்னை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையா இந்த வார்த்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியலை. எத்தனை பேர் உண்மையா ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் எனக்கு தெரியலை. ஆனால் ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற உள்ளமே, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் மகிமையான கிரீடமா எழுந்தருளுவார். கர்த்தர் மகிமை உண்மையில் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். எல்லாரும் கண்களை மூடி, இனியும் உன் நன்மை தாமதிச்சிடக்கூடாது. இனியும் இந்த காரியத்துக்கு ஒரு தாமதம் வந்துடக்கூடாது. இனி அடுத்த ஆகஸ்ட் அப்படி இல்லை. இந்த நாளிலே எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். உண்மையாய் உள்ள திறந்து யாக்கோபை போல அப்பா பாதத்தை பிடிச்சிருங்க. விடமாட்டேன் ஆண்டவரே, என்னை மாத்தாம நான் விடமாட்டேன். அப்பா, என்னை மாற்று, என்னை கழுவு, என்னை சுத்திகரியோ, நான் சுத்தமாவே, என்னை கழுவு, ஈசோப்பினாலே கழுவு, ஈசோப்பினாலே கழுவு. தாவீதை போல இருதயம் நொறுக்கப்பட்டு இருதயம் உடைந்து அவன் நொறுங்கின இருதயம் உடையவர்களா தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அநீதி விலகுவதாக,
வஞ்சகங்கள் விலகுவதாக. ஆமே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விலகட்டும். ஏதாவது காரியத்துல மன்னிப்பு கேட்கணும்னா இப்ப கேட்டுருங்க. ஆண்டவரே, என்னை இந்த காரியத்துல மன்னிச்சிருங்கப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கும் போது சில காரியத்தை கர்த்தர் உணர்த்துவார். ஆமா, இந்த காரியத்திலிருந்து உனக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதை கர்த்தர் உணர்த்துவார். யாக்கோபினிடத்தில் கேட்டார் அல்லவா, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன? ஆமென். இது கேட்டதுமே யாக்கோபு உணர்வடைந்து விட்டார். எஸ், இந்த காரியத்தில் என் லைஃப்ல ஒரு அநீதி இருக்குது, இந்த காரியத்தில் என் லைஃப்ல ஒரு அநீதி இருக்கு. அதே போல இந்த நேரத்தில் ஒரு யாபோக்காட்டின் கரை ஜெபம் இந்த நேரத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு யாபோக்காட்டின் கரை ஜெபம் இந்த நேரத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தனித்திருந்து தேவன் நோக்கி கதறி அழுத யாக்கோபை போல உள்ளமே, இனி ஒரு நாள் அல்ல, இந்த நாளை பயன்படுத்திக் கொள். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்க வருகிறது. உண்மையாய் ஜெபிக்கிற உள்ளங்களுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு, எஸ், அநீதி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அநீதி கர்த்தருடைய மகிமையை நான் தடுத்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நன்மையை நான் தடுத்துடக்கூடாது, என் குடும்பத்தின் மகிமையை நான் தடுத்துடக்கூடாது. கர்த்தர் மகிமையாய் எழும்ப விரும்புகிறார், கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட விரும்புகிறார். அதை நான் தடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் தடையா இருந்திடக்கூடாது அப்பா. எனக்குள் இருக்கிற மாற்றம், எனக்குள் வேண்டிய மாற்றத்தை கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. அநீதிகள் வெளியேறட்டும் கூடாரத்திலிருந்து. ஆமென், ஆமென். உனக்கு அநியாயம் செய்கிறவன் அவனை குறித்து நீ கலங்காத, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். அவர் உனக்கு யுத்தம் பண்ண எழுந்தருள விரும்புகிறார். ஆமென். உனக்குள் அநீதி இல்லாதபடி, உனக்குள் அநியாயம் இல்லாதபடி சுத்திகரிப்புக்கு விட்டுக் கொடு சகோதரி, சுத்திகரிப்புக்கு விட்டுக் கொடுங்க சகோதரா. ரபா ஷாகதா ரபாபா காஷியா தலரா லிகரமா ஹந்தல ரிகாஷியா தலரா லிகதரியாதரா. தேவன் விரும்பாதவைகள், தேவன் எழுந்தருள கூடாதவைகள் ஏதாவது வாழ்க்கையில இன்னும் இருக்குமானால் இப்பொழுதே கேளுங்கள், இப்பொழுது அவைகளை அறிக்கை பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் இதோ மகிமையின் ராஜா உன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாள் இது. இந்த 12ஆம் தேதி ஒரு மகிமையின் ராஜாவின் பிரசனம் உன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற நேரம் இது. சுத்திகரிப்பு உண்டாகிற இந்த நேரத்திலே மகிமை வெளிப்பட போகிறது. ஓ ரபா ஷியாதா ரபா கதல ரிபனா ஹந்தல ரே லிகா ரபா ஷியாதல ரபோ. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா, அநீதி என்னை விட்டு அப்புறமாகட்டும், அநீதி என்னை விட்டு தூரமாகட்டும். நீர் அநீதிக்கு ஆண்டவர் துணை நிற்கிற தேவன் அல்லவே, நீ நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவோ, நீ நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்கள் குறைகள் இருக்குமானால் கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில இன்னும் மாற்றம் வேண்டுமானா இப்ப மாற்றுங்க. குயவன் கையில் மண்ணை போல என்னை உம் கரத்தில் தருகிறேன். கர்த்தர் உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே, உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற மாற்றம் என்னில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மகிமை தடுக்கிற பாத்திரமா அல்ல, மகிமை வெளிப்படுகிற பாத்திரமா. ரபா கபா ஷகதல ரிமா ஹந்தல ரிகா லிகே ரிமன ஹந்தல ரே ஷாகா தரதலரா லேமரா ஷியாதரா லேகே ரிமன ஹந்தல ரேதலரா. ஹalleluya. தப்பே பண்ணாம வீண் பள்ளிக்குள் நிற்கிற அன்பு உள்ளமே கவலைப்படாத. தப்பே பண்ணாம அவன் உண்மையில் தேவையில்லாத அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து நீ கவலைப்படாத. அவன் கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார், கர்த்தர் உனக்காய் நிற்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்க உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? ரிபனா ஹந்தலரா கஷியதலரா லேபரா ஷியதலரே. அவர் உனக்காய் மகிமையான கிரீடமா, அவர் உனக்கு அலங்காரமான கிரீடமா. நீதி, அவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஓரபா ஷேகதல ரபா லேபரா ஹந்தலரே கஷ் ஓரிபா ஹந்தலரே. ஆண்டவரே, மகிமையாய் நீங்க வரும்போது நான் தடையா இருந்துடக்கூடாதப்பா. என்னை விடு, போகட்டும் சொல்லக்கூடாது. நீ மாறா என்னை விரும்பி ஆசீர்வதிக்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு விஷயம், 2 கரத்தை உயர்த்தி அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு
ஜபிங்க ஜபிங்க, அப்படியே இருதயம் ஜபிக்கட்டும், இருதயம் ஜபிக்கட்டும். அவன் இப்படி ஜபிக்கும் போதே சில காரியத்தை கர்த்தர் உணர்த்துவா. உண்மையா ஜபிக்கிற உள்ளமே யாக்கோபுக்கு உணர்த்தின ஆண்டவர், அவர் உணர்த்துகிறவர், உணர்வடைய பண்ணுகிற ஆவியானவர், உணர்வடைய பண்ணுகிற ஆவியானவர். ஆமென். இனி ஒரு ஆகஸ்ட் வேணாம், இனி ஒரு வருஷம் இல்லப்பா. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் அலைந்தது போதும், நான் அழுதது போதும், நான் தவித்தது போதும்ப்பா, நான் சகிச்சது போதும்ப்பா, நான் தாங்கினது போதும்ப்பா. என் மேல் இரக்கம் வையோ, என் மேல் இரக்கம் வையோ, என் மேல் இரக்கம் வையோ. கூப்பிடுகிற உள்ளமே கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார், கர்த்தர் உண்மையில் இறங்குகிறார், கர்த்தருடைய ஆவி உண்மையில் வருகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் பலமா இறங்குகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு உன்னத ஆவியின் பல, ஒரு உன்னத அபிஷேக சுத்திகரிப்பின் ஆவியானவர் உண்மையில் பலமா இறங்கிக் கொண்டிருக்கிறார், இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஓராபா ஷகதரபலதரே லிகரபலமஷ்யதலரபலபா லிபராஷியதலரியாதரா. இதோ சிறுமையானவனுக்காக, சிறுமையானவனுக்காக எழுந்தருளுகிறவர் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியா எழுந்தருளுகிறார். ராபாமா ரகபாதா ராபா சந்தா ராபாபா லேபா ராபா ரஹந்தல ரிகஷியதல ரிகதலரி லிபரபஷியதல ரிபன ஹந்தல ரிகதலரியதலரா லிபரபன மனபஷிய கதரபலபோதரா லிபரபஷியதலரா. அநீதி தூரமாகட்டும், நீதி வெளிப்படட்டும். நீதியுள்ள நியாயாதிபதி இதோ உனக்காய் எழுந்தருள போகிறார். அநீதி தூரமாகட்டும், நீதி வெளிப்படட்டும். யாக்கோபை ஆசீர்வதித்தவர் இதோ உனக்காய் எழுந்தருளுகிறார். ஒரு பாட்டு, ஒரு மறுரூப இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஆமென் 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 ஆமென். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவன் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெற வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் எனக்கா எழுந்தருள போகிறார், ராஜா வர போகிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். நல்ல கைகளை தட்டி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் தலைகள் உயரட்டும், இயேசுவின் நாமத்திலே வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென். வாசல்களே வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து தடுக்காதீர்கள். வாசல்களே ஓரபஷத்தலரியாதலரே ஆமென் திறந்து வழிவிடு. படைகளின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். ஆமென். படைகளின் இதோ நீதி நியாயாதிபதி இதோ வருகிறார், உனக்காய் நீதி செய்கிறவர் வருகிறார் உள்ளே. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. ரேமன ஹந்தல ரேயாதரா. யார் இந்த ராஜா? ராஜா மகிமையே. ஆமென். மண்ணுலகம் கர்த்தருக்கு, மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதில் குடிகள் எல்லாம். ஆமென். மண்ணுலகம் சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம்
கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே கர்த்தர் மலை மேல், கர்த்தர் மலை மேல், ஆமென். அவர் சமூகத்திலே சுத்தமான கைகள், சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன். என்னை அப்படியே நிறுத்து ஆண்டவரே. உடைய கிரியைகள் தடை பண்ணுகிறவனா அல்ல, உடைய கிரியைகள் வெளிப்படுகிறவனா. ஹalleluya. உடையவன் தான். யார் இந்த ராஜா? யார் இந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு கூடாரத்திலும் ராஜா உட்பிரவேசிப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். மகிமை ராஜா. தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். ஆமென். என் மகிமையின் ராஜா வருகிறார். நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசத்தோட மீதியான ஜனத்திற்காக கர்த்தர் மகிமையான கிரீடமாய் வருகிறார், வருகிறார், வருகிறார். அவன் உனக்கு அநியாயம் செய்தவர் இனி நிற்பது இல்லை. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருப்பதை மாம்சமான கண்கள் காணும். மகிமை விளங்குகிறதை மாம்சமான கண்கள் காணும். நம்புகிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோட விடுதலையோட, விடுதலையோட, விடுதலையோட கர்த்தருடைய ரட்சிப்பு வருகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். நீ தத்தளித்தது முடிவுக்கு வருகிறது, நீ சகித்தது முடிவுக்கு வருகிறது. நீதியாய் வெளிப்படுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya.